ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பாட்டக்கர் சேனலில் கேஸ் ஸ்டவ்வை எப்படி சுத்தம் செய்வதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இது என்னோட கேஸ் ஸ்டவ் ரொம்ப அழுக்காக இருக்குது. இதிலெல்லாம் எண்ணெய் பீசுவெல்லாம் இருக்குது. குழம்பு வைக்கிறதெல்லாம் கூட கொஞ்சம் கீழே கீழே விழுந்திருக்கு. 2-3 நாளாகவே நான் க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்கேன், இந்த டெமோ காமிக்கிறதுக்காக. அதனால தான் இவ்வளோ அழுக்கு வந்திருக்கு. பாருங்கள், ரொம்பவே அழுக்காக இருக்குது. இதை எப்படி நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு இப்போ பார்த்துடலாம். இதுக்கு நமக்கு எதுவும் வித்தியாசமாக ஸ்பெஷலாக எதுவும் தேவைப்படாது. முதல்ல இந்த பர்னர், இந்த ஸ்டாண்ட் எல்லாம் நம்ம அதில் இருந்து எடுத்து தனியாக வச்சுருவோம். அப்போ தான் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஸோ நம்ம எடுத்து வச்சிடலாம் முதல்ல. இப்போ பாருங்கள் நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு. இது நான் பயன்படுத்த போகிறது ரொம்ப சிம்பிள். நம்ம வீட்டில் எல்லாருமே பயன்படுத்துகிறது தான். பாத்திரம் பூசுறதுக்கு நீங்கள் சோப்பு வச்சுருப்பீங்கல்ல, அதை எடுத்து இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி விட்டுறலாம் மேலே முதல்ல. இதுக்காக இங்கே வேறு எதுவும் எந்த கெமிக்கலும் வேண்டாம். நமக்கு எல்லார் வீட்லேயுமே இருக்கும். எந்த ஒரு பிராண்ட் நேம் நான் சொல்லலை. உங்கள் வீட்டில் என்ன சோப்பு நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதை பயன்படுத்திக்கோங்க பாத்திரம் கழுவுறதுக்காக. சரி பாருங்கள், இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி விட்டுறலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இதில் ஒரு சில இடங்களில் ரொம்ப திக்காகவே இருக்குது, அந்த அழுக்கு போகாம மாதிரி. அந்த இடத்துல கையாலவே அந்த சோப்பை எடுத்து கொஞ்சம் தேய்ச்சிடுங்க. அதாவது கொஞ்சம் பயன்படுத்தினதுக்கு அப்புறமா லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய சோப்பு கொஞ்சம் லிக்விட் மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சோப்பை எடுத்து தேய்ச்சி விட்ருங்க. அதுக்கப்புறம் அது மேலே சூடு தண்ணி கொஞ்சம் கொதிக்க வச்சு அந்த தண்ணியை கொஞ்சம் இந்த மாதிரி தெளிச்சு விட்ருங்க. அங்கேயே தெளிச்சு விட்ருங்க. ஏன்னா அந்த சோப்பும் அந்த சூடு தண்ணி சேர டைமில் தான் அந்த அழுக்கெல்லாம் சீக்கிரமாகவே வந்துடும். ஸ்ட்ரெயின் மாதிரி இருக்கும்ல, அதெல்லாம் கூட ரொம்ப ஈஸியாகவே போயிடும். இப்போ ஒரு ப்ரஷ் எடுத்துக்கோங்க, எடுத்து இந்த மாதிரி தேய்ச்சி விட்ருங்க. நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற டூத் ப்ரஷ் வச்சுருந்தீங்கன்னா அது கூட பயன்படுத்தலாம். இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக தனியாக வச்சுருப்பீங்கல்ல ஒரு வேளை. ஒரு சில அழுக்குகள் போகாது அந்த மாதிரி ப்ரஷ் வச்சு பண்ணுற டைமில். அப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு அதை கொஞ்சம் தேய்ச்சி விட்ருங்க. எந்த இடத்துலலாம் போகலையோ அதை மட்டும் இந்த மாதிரி தேய்ச்சிருங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்து இப்படி தொடச்சி விட்ருங்க. ரொம்ப ஈஸியாக வந்துடும் பாருங்கள். அந்த அழுக்கெல்லாம் அப்படியே வந்துடும். அழுக்கு அதில் கொஞ்சம் தண்ணி ஏதாவது இருந்தால் கூட அது எல்லாமே நம்ம ஸ்பாஞ்சில் அப்படியே க்ளீனாகவே வந்துடும். பாருங்கள், ரொம்ப நீட்டாகவே வந்துட்டு இருக்குது. ரொம்ப தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது, லைட்டாக தான் தெளிக்கணும் அந்த ஹாட் வாட்டர். ஸ்பாஞ்சில் பாருங்கள் ரொம்பவே இப்போ அழுக்கு வந்திருக்கும். நம்ம பார்த்தா தெரியும் நமக்கே. பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வந்திருக்கு அப்படின்னு. இப்போ நீங்கள் அதே ஸ்பாஞ்சை திருப்பி வச்சு தொடச்சிக்கோங்க. அப்போ இன்னும் அதில் இருக்கக்கூடிய அழுக்கு தண்ணி எல்லாமே நம்ம அந்த ஸ்பாஞ்சில் வந்துடும். அதுக்கப்புறமா இது மாதிரி ஒரு டவல், கிச்சன் டவல் ஏதாவது ஒன்று வச்சு, இன்னும் அதில் எக்ஸ்ட்ரா தண்ணி இல்லைன்னா சோப் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை துடைக்கிறதுக்காக இதை பயன்படுத்தலாம். லாஸ்ட்டில் தான் இதை வச்சு துடைக்கணும். ரொம்ப க்ளீனாக வந்துடும். பாருங்கள், ஒரு அழுக்கு கூட இருக்காது. இப்போ பாருங்கள், நம்ம கேஸ் ஸ்டவ் எவ்வளோ ரொம்ப நல்லாவே இருக்குது. எல்லா அழுக்கும் போயிடுச்சு. இப்போ நம்ம இது மேலே வைக்கக்கூடிய அந்த ஸ்டாண்டு, பர்னர் அதையெல்லாம் க்ளீன் பண்ணலாம். இதில் அழுக்கு எதுவுமே இல்லை. அதனால நான் சும்மா அந்த துணியாலே துடைக்கிறேன். சப்போஸ் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டாண்டில் இல்லை பர்னரில் ரொம்ப அழுக்கு இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா கொஞ்சம் வினிகரும் சால்ட்டும் ரெண்டும் சேர்த்து அதை நீங்கள் இதில் துடைச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு துணி வச்சு துடைச்சிக்கோங்க. அப்போ அது க்ளீனாகவே போயிடும். இதில் எந்த அழுக்கும் இல்லாதனால நான் சும்மா துடைச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கம்பி வச்சுக்கோங்க. அதில் இந்த பர்னரில் சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கும்ல, அதில் ஏதாவது போய் அடைஞ்சிருந்துன்னா தீ ஒழுங்காக வராது. ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு கம்பி வச்சு அதை க்ளீன் பண்ணிக்கோங்க. வினிகரும் சால்ட்டும் வச்சு பயன்படுத்தினாலே அந்த மாதிரி இருக்கிற அழுக்கெல்லாம் போயிடும். சப்போஸ் போகலைன்னா இப்படி நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம திரும்பி எல்லாத்தையும் ஃபிட் பண்ணிடலாம். ஒரு சிலர் டூத் பிக்ஸ் வச்சு பயன்படுத்துகிறாங்க. அப்படி பயன்படுத்தினீங்கன்னா ஒரு வேளை திருப்பியும் அதில் ஓட்டை அடைஞ்சிரும். ஸோ ஒரு கம்பி வைக்கிறதே ரொம்ப நல்லது. இல்லைன்னா வினிகர் சால்ட்டு அதுவும் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். திருப்பி நான் எல்லாம் ஃபிட் பண்ணிட்டேன். பாருங்கள், இந்த கேஸ் ஸ்டவ் எவ்வளவு நல்ல ஒரு பளபளன்னு அழகாகவே இருக்குன்னு பாருங்கள். எந்த ஒரு அழுக்குமே இல்லை. இதுக்காக நம்ம எந்த ஒரு கெமிக்கலும் பயன்படுத்தலை. வீட்டில் இருந்தது தான் நம்ம எடுத்து செஞ்சுருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் பல தகவல்களுக்கு நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பாட்டக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.